வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான இலை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த இலை அடை பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடி பொடியாக நுணுக்கி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைக்கும் போது அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம பாகு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்டெல்லாம் முன்னாடியே வந்து பிரிஞ்சு வந்துடும் தனியாக. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இந்த நெய் லேசாக உருகினதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காய் முழுசாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காயை வந்து வதக்கி செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் வச்சுக்க முடியும். தேங்காய் சேர்த்த பொருள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம தேங்காயை வதக்கிட்டு சேர்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்காயை வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும், நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும்லாம் இல்லை. அதில் உள்ள அந்த தண்ணீர், அந்த பால் மட்டும் குறையிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். நம்ம வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிர்ந்து வரும், உதிராக இருக்கும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டாலே போதுமானது. இப்போது இந்த தேங்காயை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகை அதே பேனில் ஊற்றிக்கலாம். இப்போது அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் தனியாக வந்துடுச்சு. நம்ம பாகை கரைச்சிட்டு அதுக்கப்புறமும் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம பேன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். அதனால நான் பவுலில் தனியாக கரைச்சிட்டு டைரெக்டாக போட்டு பாகு காய்ச்ச போகிறேன். இந்த பாகு வந்து இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி பாகு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த பாகு மொத்தமும் ட்ரை ஆகி வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம பாகு கூட சேர்த்து வதக்கும்போது ஈஸியாக கெட்டு போகாது. இது கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, இதையும் சேர்த்து கலந்துடலாம். ஏன்னா இது ஸ்வீட்டு, அந்த தித்திப்பு தன்மைக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பாகு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துடுச்சு. நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து அந்த பாகையெல்லாம் குறைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் இதெல்லாம் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, கிரேப்ஸ் இந்த மாதிரி காஞ்ச திராட்சை இதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கறதுனா தாராளமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஆற வச்சிடலாம் ஒரு பக்கத்தில். இப்போ நம்ம மாவு தயாரிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்து அதில் உப்பு போட்டிருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. 1.25 கப் அளவு தண்ணீர் போதுமானது. 1/4 கப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தேவைப்படும் இல்லையா, அதுக்காக. இப்போ ஒரு பவுலில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தது. இப்போது இந்த மாவில் நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். கையால் பிசைய முடியாது, ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால நான் கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கையை வச்சு மாவை பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் கரண்டி வச்சு மாதிரி லேசாக கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு வந்து நம்ம இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பதம் வேணும். இந்த மாவுக்கு நான் அந்த எடுத்திருந்த அந்த தண்ணி, அதில் ஆட் பண்ணியிருந்த உப்பு வந்து போதுமானதாக இருந்தது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க போதுமானதாக இருக்கா அப்படின்னு. ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் வந்து அந்த உப்பை கரைச்சி அதை வந்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் எடுத்திருந்த தண்ணியில்
ஒரு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் மிச்சம் இருந்தது. மற்ற எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நல்லா மாவு வந்துட்டு கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டான டோவாக வரணும் இது. இப்போது மாவு பூரணம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு நமக்கு வாழை இலை தேவை. எல்லா வாழை இலையுமே இந்த சைஸில் இருக்கணும். இதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுனா தான் நம்ம மடித்து இந்த மாதிரி அடை செய்யும்போது பார்க்கறதுக்கு வந்துட்டு பெருசாக நல்லாயிருக்கும். இப்போது மாவை எடுத்து உருட்டிக்கலாம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. தண்ணியை கூட நம்ம தொட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அப்படியே சுற்றி இதை இந்த மாவை வந்து அப்படியே பரப்பி விடுங்க. சின்னதாக இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும். அடை வந்துட்டு அந்த இலை ஃபுல்லாக பரத்தி வச்சு செய்கிறது தான் அடை. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா பெருசாக வர்ற மாதிரி நம்ம பரத்தி விட்டுக்கலாம். கையில் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ கையில் ஒட்டாமல் வரும் நமக்கு. இந்த மாதிரி மெல்லிஸாக பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது சென்டரில் வந்து பூரணத்தை வச்சுக்கலாம். இதையுமே நம்ம சென்டரில் வைக்கக்கூடாது, அதாவது மொத்தமாக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக இப்போ நம்ம மாவை எந்த அளவுக்கு பரப்பி விட்டோமோ அந்த அளவுக்கு இதையும் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்து அதை மாவு மேலே அந்த பூரணத்தை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். சென்டரில் மட்டும் வைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூடிட்டு அந்த ஓரத்தெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போது இலை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். உள்ளே வந்து இட்லி தட்டு வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா சூடாகிட்டு, தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அடையை வந்து உள்ளே வைக்கணும். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அடை எல்லாத்தையும் நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு வேக வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போது 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த இலையோட கலர்லாம் சேஞ்ச் ஆனதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வெந்துடுச்சுன்னு. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு இலை அடை. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக வந்து ரெடியாகி வந்துருச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நடுவில் சாப்பிடும்போது வந்து தேங்காய் அந்த வெல்லம் அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், இலை அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.